Hello, good morning. How are you all? Good morning. எப்படி இருக்கீங்க கலை சார்? ஓகே. ஸோ எப்படி இருந்துச்சு லாஸ்ட் வீக் ப்ராக்டிஸ்? ஹாய் பாலா மேம். ஐ திங்க் கலை சார் மட்டும் தான் கனெக்டடாக இருக்காரா? ஓகே. ஹலோ சுஜாதா மேம். பிஸி ஆயிட்டீங்க. ஹாய் மேம். ஃபைன். ஹவ் ஆர் யூ மேம்? ஓகே, ஹீல் ஆயிட்டீங்களா? லாஸ்ட் வீக் எப்படி இருந்துச்சு? ஓகே. ஓகே. இப்போ நீங்களே செல்ஃபா நீடில் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே. ஆமாம். வெரி குட். ஓகே, ஓகே. ஸோ லாஸ்ட் வீக் ரெக்கார்டிங் செஷன் பார்த்துட்டீங்களா மேம்? ஓகே. நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். நீங்க செகண்ட் டைம், தேர்ட் டைம் கூட இன்னொரு தடவ பார்த்துட்டு கூட, அதுக்கப்புறம் உங்களோட அந்த கொஸ்டினர்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் அப் பண்ணிட்டு, அப்புறமா வி கேன் வொர்க் ஆன் த ஃபைனல் காம்பினேஷன். பாலா மேம் வந்து ஆல்ரெடி அட்மிட் பண்ணிட்டேனே. ரீசெக், ரீகனெக்ட் பண்ண சொல்லுங்க பாலா மேம். தட்ஸ் ஓகே மேம். நோ ப்ராப்ளம். நீங்க செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் இன்னைக்கு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட கிளாஸ் தீம் என்ன அப்படின்னா, ஜென்ரலி நம்ம சூப்பர்ஃபிஷியலா ஒரு எமோஷன் வந்து நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் டிஸ்ப்ளே பண்ண உடனே நம்ம வந்து இதுதான் ஃப்ளவர் மெடிஸ் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவோம் இல்லையா? அப்படி இல்லாம அவங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற சப்ரஸ்ட் எமோஷன் வந்து என்னவா இருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தியரிட்டிக் கான்செப்ட் மாதிரி. ஸோ அந்த கான்செப்ட் ஃபுல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கிளாரிஃபை பண்ணிடலாம். ஷூர் ஷூர். இதுக்கும் நான் ரெக்கார்டட் செஷன் கொடுத்துட்றேன். ஓகே மேம். யா. பி ரெடி வித் த நோட்ஸ். பேசு. நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். நான் ஸ்லோவா சொல்றேன். உங்களுக்கு சப்போஸ் அந்த டைம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இன் பிட்வீன் என்கிட்ட சொல்லுங்க. நான் இதை எழுதிக்கிறேன் அப்படின்றத நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நம்ம அதுக்கேத்த மாதிரி டைமிங் கொடுத்துக்கலாம். ஓகே. சார் நீங்க பாலா மேம் செக் பண்ணுங்க. அவங்க இன்னும் கனெக்ட் ஆகாம இருக்காங்க. யா யா. ப்ளீஸ் செக். ஓகே. இன்னைக்கு வந்து நம்மளோட கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேக் நிறைய நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து சில கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருக்கிற கான்செப்ட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி கான்செப்ட் இருக்கும். ஸோ அதனால நோட்ஸ் வந்து நல்லா கிளியரா எடுத்துக்கோங்க. எனி டவுட்ஸ் எனி டைம் நீங்க வந்து யூ கேன் ஆஸ்க் மீ. ஸோ ஓகேவா? குட் மார்னிங் பாலா மேம். வெல்கம். குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் தீம் இஸ் ஆல் அபவுட் நம்மளோட சப்ரஸ்ட் எமோஷன்ஸ்க்கும் நம்ம வெளியில சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிற எமோஷன்ஸ்க்கும் வந்து எப்படி நம்ம ஒரு கான்ட்ராஸ்ட் கண்டுபிடிக்கிறது. நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து ஒரு எமோஷனை டிஸ்ப்ளே பண்ணும்போது நம்ம உடனே ஒரு மெடிசன் சூஸ் பண்ணலாமா, இல்லை அதோட அண்டர்லைன் கண்டிஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாமாங்கிற கான்செப்ட்ல தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டேக் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நோட்ஸ். ஓகேவா? நம்ம ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணிடலாம். ஜஸ்ட் வெயிட். சார் கேளுங்க சார். ஆமா. ஆமா. இல்ல சார். அதாவது
மோர் தேன் 50% ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் எஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்ரி மணி இப்போ யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஓவரால் கொஷின்ஸ்லேயே ஐ திங்க் நீங்கள் வந்து 2 கொஷின்ஸ் மட்டும்தான் எஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்போ வந்து யூ ஆர் நாட் அக்ரி மணி. இப்போ ரைட், இப்போ ஒரு ஒரு 11 அவுட் ஆஃப் கொஷின்ஸில் வந்துட்டு ஒரு 8-9 கொஷின்ஸ்க்கு மேலே எஸ் வந்துருச்சுன்னா அந்த பேஷண்ட் வந்து மஸ்ட் அக்ரி மணி எடுத்துக்கணும். ஆமாம், above 8 about 7 மேலே வந்து எஸ் வருது அப்படின்னா அவங்க இம்மீடியட்டாக வந்து அக்ரி மணி யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் வருது அப்படின்னா அக்ரிமனி இஸ் அ செகண்டரி ரெமெடி. இப்போ மேபி தேவையில்லை, ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ஸ்ல தேவையில்லை. மேபி ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் நம்ம வந்து அக்ரிமனி ஒரு மெடிசன் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹீலிங் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து செகண்ட் லெவலில் வந்து அக்ரிமனி தேவைப்படலாம். ஒரு லெஸ் தேன் 1 or 2 கொஸ்டின்ஸ் இல்லை 3 கொஸ்டின்ஸ்குள்ளே தான் வருது அப்படின்னா அவங்களுக்கு அக்ரிமனி பற்றி நம்ம இப்போ யோசிக்க வேண்டாம். நாட் நெசசரி. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம மற்ற மெடிசின்ஸ் கொடுக்கும்போது அவங்க ஹீல் ஆகுறாங்க இல்லையா. ஸோ ரேர்லி அவங்களுக்கு அக்ரிமனி தேவைப்படும், இல்லைன்னா அக்ரிமனியே தேவைப்படாமே அவங்க ஹீல் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாலா மேம், சுஜாதா மேம் அண்ட் கலை சார் ரெடி? Okay, so today's class theme is about diagnosing emotional patterns like a healer, not guessing like a beginner. எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க. எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு கொஷின்ஸ் கேளுங்க. நோட்ஸ் எழுதணுன்னாலும் இல்லை எனி திங் நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னாலும் ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு யூ கேன் டாக் டு மீ. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு பிகினர் மாதிரி இப்போ ஒரு 39 ரெமெடிஸ் பற்றி நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரே ஒரு செஷன்லேயே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ உங்கள் மைண்ட்குள்ளே கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம், நம்ம வந்து ஒரு 3 months 6 months என்ன பண்ண போகிறோம், ஒரே செஷனில் ஒரே நாள்லேயே வந்து நமக்கு 39 ரெமடிஸும் எதுக்கு கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஃப்ளார் ரெமடிஸ் அப்படிங்கிறது யூஸ்வலி வந்து இந்த மாதிரி ஒரு 1 day ஒர்க் ஷாப்பில் ஒரு புக்கை படிச்சுட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க. பட் இதை வந்து ரொம்ப டெக்னிக்கலி நீங்கள் புரிஞ்சுக்கும் போது, அதாவது இதில் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மெடிசன் கன்சியூம் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா இட் இஸ் அ பிகினர் லெவல். அண்ட் நீங்கள் ஒரு ஹீலர் மாதிரி ஒரு கம்ப்ளீட் எமோஷனல் பேட்டர்னே நீங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணி அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட பர்பஸ் ஆர் கோல் ஆஃப் திஸ் கிளாஸ். ஸோ ரீடிங் த பர்சன், நாட் அ சிம்டம். ஸோ உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வரும்போது அவங்க சொல்கிற அந்த சிம்டமை தாண்டி அவங்களுக்கு டீப்பாக என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னையோட கோர் கண்டென்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னா எமோஷனல் பேட்டர்ன் மேப்பிங். எப்படி நம்ம அட்வான்ஸ்டாக வந்து ஒரு எமோஷனல் பேட்டர்னை வந்து நம்ம மேப் பண்ணுறது, டாமினன்ட் எமோஷனுக்கும் சர்ஃபேஸ் எமோஷனுக்கும் என்ன வித்தியாசம், அது ரெண்டும் வந்து எப்படி டிஃபர் ஆகுது. இப்போ டாமினன்ட் எமோஷன் அப்படிங்கிறது ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வந்த உடனே சொல்ற ஒரு இல்லை டிஸ்பிளே பண்ற ஒரு எமோஷன். ஒரு பேஷண்ட் கோவமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள். அவங்கள நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க, ஓகே ஆங்கர் தான் இவங்களோட கோர் எமோஷன். ஆங்கருக்கு என்னென்னலாம் ஃப்ளார் ரெமடிஸ் இருக்கு, ஹாலி, வைன், ஓகே இவங்களுக்கு செரி பிளம், வெர்வைன், இந்த மாதிரி மெடிசன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்குள்ள நீங்க போவீங்க. தட் இஸ் டாமினன்ட் எமோஷன். ஆனா மெனி டைம்ஸ் இந்த டாமினன்ட் எமோஷனுக்கும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் எமோஷனுக்கும் ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ கிரானிக் எமோஷனல் லூப்ஸ், ரிப்பீட்டிங் லைஃப் பேட்டர்ன்ஸ். ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு எமோஷனை டாமினண்டா காமிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க லைஃப்ல அது ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்னா இருக்கிறதுனால தான். ஸோ அப்போ நீங்க இதை டாமினன்ட் எமோஷனுக்கும் சர்ஃபேஸ் எமோஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சப்ரஸ்ட் எமோஷனுக்கும் எக்ஸ்பிரஸ்ட் எமோஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க உள்ளுக்குள்ள ஒரு எமோஷனை அழுத்திட்டு இன்னொரு எமோஷனை உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற எமோஷனுக்கு மறந்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கோர் டீட்டெயில், கோர் இஷ்யூவை மிஸ் பண்ணிடுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கோவப்படுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்குள்ள இருக்கிற பயம், இல்லைன்னா வந்து கில்ட், குற்ற உணர்வு, இல்லைன்னா ரிசென்ட்மெண்ட், அவங்களால வெளியில காட்ட முடியாதவங்க மேல இருக்கிற கோவம், இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு ஆங்கரா வெளிப்படுது மோஸ்ட் ஆஃப் த டைம்.
ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. உங்க முன்னாடி வந்து ஒரு பேஷண்ட் வந்து உட்கார்றாங்க. ஓகே. ஸோ அந்த பேஷண்ட் வந்து உட்காரும்போது லெட்ஸ் லைட் லிட்டில் டீப்பர் ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்க பேஷண்ட் வந்து உங்க முன்னாடி உட்காரும்போது நீங்க நோட் பண்றீங்க. அவங்க உட்காரும்போதே வந்து யூ ஃபீல் அவங்க நார்மலா இல்ல. அவங்க கொஞ்சம் சத்தமா பேசுறாங்க. அவங்களோட ஜா வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கு. டாக்டர் நான் ரொம்ப கோவப்படுறேன். சீக்கிரமா கோவப்படுறேன். என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே என்ன இரிட்டேட் பண்றாங்க. டாக்டர் ஐ கெட் வெரி ஆங்க்ரி அண்ட் வெரி ஃபாஸ்ட், வெரி ஈஸிலி. எவ்ரி ஒன் இரிட்டேட்ஸ் மீ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஓகே. நவ் லிசன் கேர்ஃபுல்லி. அவங்க உங்ககிட்ட சொல்றது வந்து எனக்கு கோவம் நிறைய வருது. நான் கோவத்தை நிறைய வெளியில காமிக்கிறேன். மற்றவங்க கிட்ட ரொம்ப கோவப்பட்டுடுறேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஏதோ ஒரு வகையில கோவப்படுத்துறாங்க அப்படிங்கிறது அந்த பேஷண்ட் உங்ககிட்ட கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். ஆங்கர் இஸ் வாட் தே ஷோ. அவங்க வெளியில காமிக்கிற அந்த எமோஷன், அந்த உணர்வு வந்து கோபம். ஆனா ஆங்கர் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு உண்மையான எமோஷன் இல்லை. ஆங்கர் வந்து ஒரு வார்னிங் லைட். ஒரு கார்ல ஒரு டேஷ்போர்ட்ல நீங்க வந்து ஒரு வார்னிங் லைட் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார்னிங் லைட் காமிக்கிற இடத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. காருக்குள்ள டெக்னிக்கலா ஏதோ ஒரு இடத்துல இன்ஜின்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்ஜின் சிம்பிள் வரும். கார் உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க சீட் பெல்ட் போடலைன்னா சீட் பெல்ட்டோட வார்னிங் வரும். பின்னாடி டோர் சரியா லாக் பண்ணலன்னா டோரோட வார்னிங் வரும். ஸோ வார்னிங் எங்க வருதோ அங்கேயே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. கார்ல எங்க ப்ராப்ளம் இருந்தாலும் வார்னிங் போர்ட்ல தான் வந்து நமக்கு லைட் எரியும். அந்த மாதிரி ஆங்கர் அப்படிங்கிறது ஒரு வார்னிங் சிம்பிள் தான். பட் ரியல் ப்ராப்ளம் எங்க இருக்கு, வாட் இஸ் த ரியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஆஸ் அ ஹீலர் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அவங்க இப்ப நம்ம கிட்ட வெளியில காமிக்கிறது ஃபயரா இல்ல அது ஸ்மோக்கா? ஃபயர் எங்கேயோ இருக்கு, அதனோட ஸ்மோக்கிங் எஃபெக்டை மட்டும் நீங்க புகையை மட்டும் பாக்குறீங்களா, இல்ல இதுதான் ஆக்சுவல் நெருப்பா? 50% ஆஃப் த பேஷண்ட்டுக்கு கோவம் வந்து ஆக்சுவல் நெருப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அனதர் 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட அந்த ஒரு ஸ்பெஷல் டச்சுக்காக தேடி வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட கோவம்ங்கிறது வெறும் ஸ்மோக் எஃபெக்ட் தான். உண்மையில சர்ஃபேஸ் எமோஷனுக்கும் டாமினன்ட் எமோஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஆங்கர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல கோவமா அவங்களுக்கு வெளிப்படுது. ஆனா அவங்க சம்டைம்ஸ் எதனால கோவப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கோவப்படும் போது அவங்க பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க. அவங்க கிட்ட ஒரு பவர் இருக்கிறதா. ஓகே, அவங்க அம்மா கோவமா இருக்காங்கன்னு பசங்க வந்து ஒபே பண்றது, இல்ல ஒய்ஃப் கோவமா இருக்காங்கன்னு ஹஸ்பண்ட் கொஞ்சம் வந்து ஓகே அப்படின்னு சட்டனா ரியாக்ட் பண்றது. இந்த மாதிரி சூழ்நிலைகளால அந்த கோவத்தை அவங்க ஒரு ஒரு பாடி கார்டு எமோஷனா வந்து மாத்திக்கிறாங்க. அது வந்து அவங்களோட என்ன ப்ராப்ளமை வந்து யூனோ செட்டில் பண்ணுது இல்ல மறைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெனி டைம்ஸ் அது வந்து ஃபியர், பயம். பயம்னா பீயிங் அபேண்டன். நாம் தனியா இருந்துருவோமோ, இல்ல நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோ, நம்ம வந்து கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற இந்த பயம், ஃபியர். கில்ட், நம்ம வந்து சரியா இல்லை, நம்ம வந்து நாட் எனஃப் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு. அண்ட் பல வருஷங்களா அவங்கள சுத்தி நடக்கிற எல்லா இன்ஜஸ்டிஸையும் அவங்க முழுங்கிட்டு வெளியில பேசாமே இருக்கிற அந்த ரிசன்மெண்ட். இந்த மாதிரி ஒரு 3 எமோஷன் நமக்கு கோவமா மாறுது. ஸோ ஆங்கர் அப்படிங்கிறது ஒரு பாடி கார்டு எமோஷன் தான். ஆனா உண்மையில கோவப்படுற எல்லாருக்குள்ளயுமே இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ட்ரூத் இருக்கு. ஓகே. So far any doubts இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? மேடம் திருப்பியும் அந்த இது சொல்லுங்க, சர்ஃபேஸ் எமோஷன் அண்ட் டாமினன்ட் பத்தி. உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்து கோவமா இருக்கேன், கோவப்படுறேன், அடிக்கடி கோவப்படுறேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து சர்ஃபேஸ்ல வெளியில தெரியுற எமோஷன் வந்து கோவம். ஓகே. ஸோ உடனே நீங்க என்ன நினைப்பீங்க, இவங்களுக்கு வந்து கோவப்படுறாங்க, அந்த கோவத்துக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்றது உங்களோட டெசிஷனா இருக்கும் இல்லையா? பட் வெளியில என்ன தெரியுதோ, வெளியில என்ன காமிக்கிறாங்க, ஓகே, வெளியில என்ன தெரியுதோ அது வந்து சர்ஃபேஸ் எமோஷன். சில நேரங்கள்ல அந்த சர்ஃபேஸ் எமோஷனுக்கு அவங்க உள்ளுக்குள்ள இருக்குல்ல
டாமினண்டா அந்த கோவத்தை உருவாக்குன ஒரு காரணம். அந்த காரணம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க ரொம்ப வந்து ஒரு விக்டிமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அவங்களே பாதிக்கப்பட்ட ஒருத்தரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் கோவப்பட்டா அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் டேஞ்சர். இது உங்களோட பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அவங்க கோவப்படுறதுக்கு காரணமே அவங்களுக்குள்ள இருக்கிற 3 எமோஷன். என்னென்ன எமோஷன்? ஃபியர், கில்ட் இல்லனா ரிசென்ட்மென்ட். ஓகே? யா. ஸோ கொஞ்சம் இப்போ வந்து நம்ம டீப்பரா பார்க்கணும். ஸோ கிரானிக் எமோஷனல் லூப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தரோட லைஃப்ல பேட்டர்ன் வந்து எப்படி அப்பியர் ஆகுது. சம்டைம்ஸ் அவங்களோட ஒர்க்ல, ரிலேஷன்ஷிப்ல ஒரே மாதிரியான கான்ஃப்ளிக்ட், ஒரே மாதிரியான ப்ராப்ளம். ஒரு ஆஃபீஸ் போயிட்டு அந்த ஆஃபீஸ்ல வந்து சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு அந்த ஆஃபீஸை விட்டு வெளில வந்தாங்கன்னா அவங்க எந்த ஆஃபீஸ்ல போய் ஜாயின் பண்ணாலும் அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். எய்தர் அவங்க செஞ்ச ஒர்க்குக்கு அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்காது, இவங்களை விட மற்றவங்க வந்து ஈஸிலி டாமினன்ட் பண்ணிடுவாங்க, ஒரே மாதிரியான டாக்ஸிக் என்விரான்மெண்ட். இதுக்கு காரணம் என்னன்னா அந்த பேஷண்ட் அந்த எமோஷனல் கிரானிக் லூப்ல இருந்து வெளியில வர வரைக்கும் அவங்கள சுத்தி எத்தனை பேர் மாறினாலும் அந்த ஸ்டோரி மாறாது. டிஃப்ரெண்ட் பீப்புள் பட் சேம் ஸ்டோரி. ஸோ எனி எமோஷனல் கிரானிக் லூப்ஸ்க்கு காரணம் என்னன்னா ஒரே பேட்டர்ன் ரிப்பீட்டேட்டிவா இருக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள அதுக்கான சோர்ஸ் இருக்கிறது தான் காரணம். பட் நம்ம நினைப்போம் இந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி போயிட்டா இது மாறிடும், இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா மாறிடும், இந்த மெய்டு இல்லாமல் நம்ம இன்னொரு மெய்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டா இது மாறிடும், ஸோ இந்த பேஷண்ட் இல்லாமல் அடுத்த பேஷண்ட் வரும்போது இந்த சுச்சுவேஷன் மாறிடும் அப்படின்னு நீங்கள் டெம்பரவரியாக உங்களுக்கு சொல்லிப்பீங்களே தவிர சில பேட்டர்ன்ஸ் நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை முறை மாறினாலும் அந்த பேட்டர்ன் மாறாமே இருக்கு. The body is saying, you didn't listen the first time, so I will repeat this lesson louder. உங்க உடம்பு அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொன்னோம், the body is your second mind. ஸோ உங்க மனசு உங்க உடம்பு கிட்ட இதை உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண சொல்லுது. ஒரு இடத்துக்கு போகும்போது பிடிக்கல, அன்ஈஸியா இருக்கு, சிலர் வீட்டுக்கு போகும்போது பிடிக்கல, ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை சம்பளத்துக்காக மட்டும் செய்கிறீங்க, இல்லை வெறும் மானிட்டரி சப்போர்ட் பணத்துக்காக மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் குறைஞ்சிருச்சு, அந்த லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். பிகாஸ் அது வந்து அதிக அளவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணும்போது உங்களோட பாடியும் மைண்டும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதே இல்லை. அண்ட் உங்களுக்கு எது சரியில்லையோ அதை உங்கள் உடம்பு ஃபஸ்ட் டைமே உங்ககிட்ட சொல்லும். ஆனால் நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க, அதே தப்பை ரிப்பீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு ஃபுட்டை திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு திரும்ப திரும்ப போவீங்க. அப்போ இந்த லெசன்ஸ் ரிப்பீட் ஆகும்போது அந்த லெசன்ஸ் சத்தமாக இருக்கும். ஏன்னா முதல் தடவை சைலண்டாக சொல்லி பார்ப்போம், அடுத்து மாடரேட்டாக சொல்லி பார்ப்போம், அதுக்கப்புறம் அது சவுண்டாக சொல்லும். அப்போ தான் இந்த எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் வந்து ரூட் ஆகுறது. அன்டில் த ரூட் எமோஷன் இஸ் ஹீல்டு, life will keep recycling the same situation just with new faces. Until நீங்க உங்களை இன்டர்னலா ஹீல் பண்ற வரைக்கும் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் மட்டும் மாறுவாங்களே தவிர உங்களோட கதைகள் அதே மாதிரி ரிப்பீட் ஆகும், முகங்கள் மட்டும் மாறி இருக்கும். ஸோ இன்டர்னலி இந்த ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சப்ரெஸ்ட் பிளஸ் எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ், சப்ரெஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சிலர் வந்து நம்ம கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றது கோபமா இருக்கும், ஆங்கரா இருக்கும். ஆனா சிலர் வந்து அதை முழுங்கிடுவாங்க, வெளியில அதை பத்தி எதுவுமே காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பிரசிவா இருக்கிறவங்க சத்தம் போடுவாங்க, சப்ரஸா இருக்கிறவங்க சிரிப்பாங்க. அதனாலதான் அக்ரிமனில எவ்வளோ அவங்களுக்குள்ள பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை வெளியில காட்டாம ஒரு சிரிச்ச முகத்தை வச்சு அவங்க, நம்ம எப்பவுமே சொல்றோம் இல்லையா, பெயின்ஃபுல் லைஃப் பிஹைண்ட் a cheerful face, agrimony, but both carry the same emotional poison. வெளியில சத்தம் போட்டு கோவமா திட்டுறவங்க இல்ல சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே இருக்கிற அந்த எமோஷன் ஒரே மாதிரியான பாய்சன் தான், ஒரே மாதிரியான கோவம் தான். அந்த கோவம் அப்படிங்கிறதுக்கான சிமிலர் எஃபெக்ட் நம்ம உடம்புக்கு வந்துட்டு இந்த ஆங்கர், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படிங்கிற இந்த எமோஷன்ஸ்க்கான பேட்டர்னே தெரியாது. எனர்ஜி லெவல்ல மனிதர்களை உருவாக்கும் போது லவ்,
ஜாய், கைண்ட்னஸ், கம்பேஷன், இன்னொருத்தரோட நீங்கள் அன்பாக இருக்கிறது, அன்கண்டிஷனல் லவ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, டிவைன், இந்த மாதிரியான எமோஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்குள்ள பேட்டர்னாக வந்து ஃபீடாக இருக்குது. நம்ம கோவப்படுறது, திட்டுறது, இரிட்டேட் ஆகிறது, மற்றவங்க மேலே கோவப்பட்டு சைலண்ட்டாக பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான எமோஷன்ஸ்க்கு எதுக்குமே நம்ம பாடியில் இருக்கிற செல்லில் பயாலஜிக்கலாக பேட்டர்னே கிடையாது. அப்போது இந்த மாதிரி ஒரு உணர்வை உங்கள் உடம்பு ஃபேஸ் பண்ணும்போது என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா, நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுக்கும் நீங்கள் கோவப்படுறதுக்கும் எந்த வித்தியாசமும் உங்கள் உடம்புக்கு தெரியாது. அப்போ உங்க உடம்பு என்ன பண்ணும், நீங்க ஒரு வெளியில இருந்து ஒரு வைரஸோ, ஒரு கிருமியோ, ஒரு பாக்டீரியாவோ உங்களை அஃபெக்ட் பண்ணும்போது உங்க உடம்பு அதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கான இம்யூன் சிஸ்டம் டிஃபென்ஸை வந்து பண்ண ஆரம்பிக்கும். அந்த கிருமியை அழிக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யும். இது நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டமோட ஒரு இயல்பான இயற்கை விதி. அப்போ வெளியில இருந்து எந்த கிருமியும் உங்க உடம்புக்குள்ள போல, பட் நீங்க கோவப்படுறீங்க. உங்க கோவத்தை புரிஞ்சுக்க முடியாத உங்க உடம்புக்குள்ள இருக்கிற செல்களை அழிக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து எலோபதியில இன்னைக்கு ஃபேமஸா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதனால இந்த நோய் வந்ததுன்ற காரணம் இல்லை, அட் த சேம் டைம் உங்க உடல்ல இருக்கிற உங்களை பாதுகாக்க உருவாக்குன உங்களோட எதிர்ப்பு சக்தி மண்டலமே உங்க உடம்போட செல்களை அழிக்குது. பிகாஸ் அந்த செல்கள் கோவப்படுறதுனால அதை கிருமியா பார்க்கறதுக்கு உங்களோட உடம்பு ட்ரைன் ஆயிருக்கு. ஸோ கோவப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்க ஆரோக்கியமா வாழுறதுக்கு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து 2 காரணமா இருக்கலாம். ஒன்று, உங்களுக்கு சர்ஃபேஸ் எமோஷனால கோவம் வரலாம், இல்லை உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று ஹைட் பண்றதுனால நீங்க வெளியில கோவப்படலாம். ஸோ ஐ ஆம் ஃபைன், ஐ டோன்ட் கெட் ஆங்க்ரி, ஐ அட்ஜஸ்ட், இந்த மாதிரி வார்த்தை சொல்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு கோவப்படுற மாதிரியான சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில நிறைய இருக்கும். ஆனா ஐம் ஓகே, ஐம் ஃபைன், ஓகே அப்பா அப்படிதான், என்னோட ஹஸ்பண்ட் அப்படிதான், பசங்க அப்படிதான், நான் கோவமே பட மாட்டேன், ஐ அட்ஜஸ்ட்னு சொல்ற எல்லா உங்களோட பேஷண்ட்ஸ்க்கும் மைக்ரைன், ஒத்த தலைவலி, கட் இஷ்யூஸ், ஜீரணமாகல, அசிடிட்டி, சாப்பிட்டோன்னா பிளாட் ஆகுது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, தைராய்டு, ஆட்டோ இம்யூன் பேட்டர்ன்ஸ், இந்த நோய்கள்லாம் வருது. Why? Because what is not expressed gets impressed into the body and system. எதை நீங்க வெளிப்படுத்தாம விடுறீங்களோ, நீங்க வெளிப்படுத்தாத இருக்கிறத உங்க பாடி ஒரு இம்ப்ரெஷனா எடுத்துக்குது. அதுதான் உங்களுக்கு நோயா மாறுது. ஸோ ஆஸ் அ ஹீலர்ஸ் நம்மளோட ரியல் ஜாப் என்னன்னா, டெல் them clearly. As healers, our job is not to treat anger. Our job is to ask, what is anger protecting? ஏன் கோவப்படுறீங்க, எதுக்காக கோவப்படுறீங்க அப்படின்றத நம்ம பேஷண்ட் கிட்ட போய் கேட்க வேணாம். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, எதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீங்க கோவப்படுறீங்க? when you heal the fear, the anger disappears on its own. இப்போ ஒருத்தருக்கு பய உணர்வு இருக்கு, அந்த பயத்தை மறைக்கிறதுக்கு அவங்க வெளிப்பூச்சுக்காக அவங்க கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவத்தை நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவங்களோட பயத்தை நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கனாலே அந்த கோவமும் சேர்ந்து போயிடும். ஒருத்தர குற்ற உணர்வா இருக்கிறோம், ஓகே ஒரு அம்மா வேலைக்கு போறாங்க, குழந்தையும் பார்த்துக்கணும், வேலைக்கும் போகணும், ஒருவேளை நம்ம சரியா நம்மளோட மதர் டியூட்டிஸை பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வுல அவங்க இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது, அதை நீங்க ஒரு மலர் மருத்துவத்தால ஹீல் பண்ணும்போது அவங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ் ஆயிடுது. அதே மாதிரி அவங்களுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிற அன்எக்ஸ்பிரஸ்டு கோவங்கள் ஒரு ரிசன்மெண்டா மாறும்போது, ஒரு காழ்ப்பா மாறும்போது அதை நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா அவங்களோட ஆர்கன்ஸ் வந்து சாஃப்டன் ஆயிடுது. இதனாலதான் மலர் மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப டீப்லி வந்து எமோஷன்ஸ்ல ஒர்க் ஆகுது. அண்ட் சின்ன சின்ன பால் மாதிரி பபுள் மாதிரி இருக்கிற இடத்த டிசால்வ் மட்டும் பண்ணாம உங்களோட கம்ப்ளீட் எமோஷனல் பேட்டர்னையே வந்து நம்மளால ப்ரோக்ராம் பண்ண முடியும். தப்பா ப்ரோக்ராம் ஆயிருக்கிறது ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் வித் யோர் ஃப்ளவர் மெடிஸ். The emotion a patient shows you is rarely the emotion they suffer from. Pause, let it land. அதாவது உங்ககிட்ட அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அந்த எமோஷன் பொதுவா அவங்க சஃபர் ஆகிற எமோஷனா இருக்காது. அதை ஐடென்டிஃபை பண்றதுதான் நம்மளோட ஜாபே. ஸோ இதை வந்து ஐஸ்பர்க் மாடல் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். ஒரு குழந்தையில ஆரம்பிச்சு ஒரு பெரியவங்க வரைக்கும் நீங்க யாரை வேணாலும் இந்த மெத்தட்ல நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு குழந்தை தப்பா பிஹேவ் பண்றான், ஒரு பிஹேவியர் வந்து தப்பா இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அவன் மற்ற பிள்ளைங்களை வந்து அடிக்கிறான், கூட படிக்கிற
ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃபிசிக்கலி வந்து இன்ஜூர் பண்ணுறான், தப்பான வார்த்தைகள் பேசுகிறான், ரொம்ப கோவப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஏதோ ஒரு எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸை, வேல்யூஸை வந்து அவனோட சிஸ்டம் வந்து மாற்றி புரிஞ்சிருக்கு அப்படின்னா, அடிப்படையில் அவனுக்கு வீட்டில் கிடைக்க வேண்டிய அந்த அன்பும் அரவணைப்பும் அவனுக்கு கிடைக்கல. வீட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அவனுக்கு 2 பேரண்ட்டும் இருக்காங்களா? அப்பா, அம்மா 2 பேரும் இருந்து சண்டை போடுறாங்களா? இல்ல யாராவது ஒருத்தர் இல்லாம அந்த குழந்தை வந்து கஷ்டப்படுதா? இது எல்லாம் தான் நம்ம சைக்காலஜிக்கலா வந்து ஒரு பிஹேவியரல் அசஸ்மெண்ட்ல பண்ணுவோம். ஏன்னா அந்த செக்யூரிட்டி, growth, இன்னோவேஷன், செல்ஃப் எக்ஸ்பிரஷன், பிலாங்கிங், அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான குடும்ப சூழ்நிலை இருக்கா? அவன் வந்து தன்னை சேஃபா ஃபீல் பண்றானா? தனக்கு யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறானா? இல்ல அவன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கானா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு குழந்தை தப்பா எப்படி பிஹேவ் பண்றான்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு பேஷண்ட்டுமே உங்களுக்கு ஒரு 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 ஜஸ்ட் சின்ன குழந்தை மாதிரி தான். ஏன்னா நாம வந்து மலர் மருத்துவத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறது ஒருத்தருக்குள்ள இருக்கிற இன்னர் சைல்டுக்கும். இப்போ நீங்க வந்து உங்களோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல இன்னர் சைல்டு மெடிடேஷன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருப்பீங்க நமக்குள்ள எவ்வளோ ஒரு சாஃப்டான, ஒரு சென்சிட்டிவான, பாதுகாக்கப்பட வேண்டிய, நர்ச்சர் பண்ண வேண்டிய ஒரு சின்ன குழந்தை, ஒரு அழகான ஒரு இன்னர் சைல்டு இருக்கு. இந்த இன்னர் சைல்டு நீங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இருக்கு. அந்த இன்னர் சைல்டுக்கு ஒரு நர்ச்சரிங் பேரண்டா, ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு கார்டியனா இருக்கிறது தான் நம்மளோட வேலை. அதை நம்ம எப்ப சரியா செய்யறோமோ அப்போ உங்களோட ஹீலிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ கோவம் அப்படிங்கிறது நமக்கு ஜஸ்ட் இந்த தண்ணிக்கு மேல தெரியிற இந்த ஒரு மினிமம் போர்ஷன் தான் வந்து ஆங்கர். ஆனா அதுக்குள்ள இருக்கிற இந்த டீப் ஸ்ட்ரக்சர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபியர், பயம், ஸ்ட்ரெஸ், பயாலஜி, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், கடந்த காலத்துல இருக்கிற நிகழ்வுகள், யாரோ ஏதோ பண்ணது, யாரோ ஏதோ சொன்னது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இது நம்மளோட சொந்த எமோஷன் கூட கிடையாது. அந்த உணர்வுகள் எல்லாமே நம்ம எங்கிருந்தோ நம்ம காதால கேட்டதை, நம்ம வந்து நம்ம சின்ன வயசுல நீலாம் வந்து சரியா படிக்கவே மாட்ட, பக்கத்து வீட்டு பையன் தான் நல்லா படிக்கிறான் அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் சொல்லியிருந்தாங்கனாலும், இல்ல வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ் யாராவது சொல்லியிருந்தாங்கனாலும், அந்த குழந்தை அதை சப்கான்ஷியஸ்லி ப்ரோக்ராம் பண்ணிக்கிறான். அவன் அவனுக்கே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறான் நம்மளால சரியா படிக்க முடியாதுன்னு. அதே மாதிரி தான் அவன் வளரும் போது அதையே அவன் மேனிஃபெஸ்டும் பண்றான். அதனாலதான் பாசிட்டிவா பேசணும், எண்ணமே வாழ்வு. நம்மளோட எல்லா பெரியவங்களும், ஆன்செஸ்ட்ரால்ஸும், நமக்கு வயசான வீட்டில இருந்து சப்போர்ட் பண்ற நம்மளோட பாட்டிங்க எல்லாருமே நமக்கு சொல்லி சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணது இதுதான். பாசிட்டிவா நினைக்கணும், பாசிட்டிவா பேசணும், நம்மளை பத்தி நம்ம விளையாட்டுக்கு கூட தப்பா சொல்லக்கூடாது. ப்ரூஸ்லி கூட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, நம்மளை பத்தின நெகட்டிவ் விஷயங்களை ஒரு கிண்டல் பண்றதா நினைச்சு, கேலியா நினைச்சு கூட நீங்க வந்து ரிப்பீட்டேட்டிவா சொல்லக்கூடாது அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கு, எல்லாரும் வீடியோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஐஸ்பர்க் மாடல் பத்தி திருப்பி சொல்லணுமா சார்? என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு அதுல? அதாவது தண்ணிக்கு மேல, சர்ஃபேஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன போர்ஷன் தான் கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அந்த கண்ணுக்கு தெரியுற அந்த பெர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 1/3 கூட கிடையாது. லெஸ் தேன் 10-15% ஆஃப் த ப்ராப்ளம் தான் வந்து போகும். ஆனா அதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது தண்ணி கீழே இருக்கிற மாதிரி. அதுக்கான ரியல் காரணத்தை கண்டுபிடிச்சு சிகிச்சை கொடுக்கறது தான் நம்மளோட மெயின் பர்பஸ். ஓகே. எக்ஸாக்ட்லி. அது வந்து ஃபியரா இருக்கலாம், கில்ட்டா இருக்கலாம், இல்ல ரிசென்ட்மெண்ட்டா இருக்கலாம். இந்த மூணுல எதுங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்றது தான் ஹீலர்ஸ் ஜாப். அவங்க ஏதோ ஒரு குற்ற உணர்வுல இருந்து வெளியில வரதுக்காக கோவப்படுறாங்களா, ஏதோ ஒரு பயத்தை வெளியில காமிக்க முடியாம கோவப்படுறாங்களா, இல்ல தொடர்ந்து மத்தவங்களுக்காக அந்த விட்டு கொடுத்து சாக்ரிஃபைஸ் ஆனதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கோவப்படுறாங்களா அப்படிங்கறத நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும்.
தெரியும். ரியலா தெரியும். ஸோ சூப்பர்ஃபிஷியலா தெரியறத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஓகே. ஸோ எல்லாரும் வீடியோஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ஓகே. நோ இஷ்யூஸ் மேம். நீங்க ரெக்கார்டிங்ல கன்டின்யூ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து அப்படியே நம்ம கன்டின்யூ பண்ணிடலாம். ஓகே. யா. ஸோ இப்போ வந்து ஒரு சில பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க எல்லாரும். அன்மியூட் பண்ணிட்டு உங்கள பத்தி நீங்களே ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோ. எனிபடி கேன் ஸ்டார்ட். ஓகே. வெரி குட். அப்புறம் வெரி குட். எக்ஸலென்ட். பியூட்டிஃபுல். ஓகே. பியூட்டிஃபுல். 3வது பாயிண்ட் சொல்லுங்க. எக்ஸலென்ட். இது எல்லாத்த விட வந்து பெஸ்டான பாயிண்ட். எல்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். பாலா மேம் நீங்க சொல்லுங்க ஒரு 3 பிளஸ் பாயிண்ட் உங்கள பத்தி. ஓகே. பியூட்டிஃபுல். ஸோ கத்துக்கணும், ஒரு லேர்னிங் பண்ணணும் அப்படின்னா, நீங்க யார வேணா குருவா ஏத்துப்பீங்க. கத்துக்கிட்டா போதும். எக்ஸலென்ட். அடுத்து சொல்லுங்க மேம். தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஓகே. ஓகே. ஃபேஸ் கிளியரா சொல்லிடுவீங்க. ஓகே. வெரி வெரி குட். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க. சரி, யோசிச்சு வைங்க. நிர்மலா மேம் நீங்க சொல்லுங்க. ஓகே, 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 ஓகே. சொல்லுங்க. அடுத்து? மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஓகே. வெரி குட். ஓகே, ஓகே. கோவம் வந்துரும். ஸோ இல்ல கோவம் இருக்கிறவங்ககிட்ட தான் குணம் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல. அதுக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, சொல்லுங்க. ஸோ கோவம் வரும். வெரி குட். டென்ஷன் ஏதோ ஒண்ணு நடந்துரும். ஓகே. பியூட்டிஃபுல். அழுகையா வெளியில வந்துரும். பியூட்டிஃபுல். ஓகே. சுஜாதா மேம் நீங்க கேமரா ஆன் பண்ணலனா கூட ஜஸ்ட் ஆடியோல சொல்லலாம் மேம். 3 பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அபௌட் யூ. நான் சொல் ஓகே. ம். ஓகே. ஓகே.
Very good. Okay. Okay. So brave. Okay. Very good. Okay. Very good. Okay. Okay. Very good. Excellent. So, உங்க சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்டா அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல். இப்ப வந்து அப்படியே ரிவர்ஸ். கலையரசன் சார் உங்கள பத்தி 3 நெகட்டிவான விஷயங்கள். குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. ஓகே. வெரி குட். ஓகே. பாலா மேம் நீங்க சொல்லுங்க. 3 நெகட்டிவ்ஸ் அபௌட் யுவர்செல்ஃப். ஓகே. அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஓகே. அடுத்து? கோவம் வரும். ஓகே. ம். ஓகே. ஓகே. 2, 2 பாயிண்ட் தான் நமக்கு. ஓகே. நிர்மலா மேம் சொல்லுங்க. ஓகே. அழுதுடுவீங்க சீக்கிரமா. ஓகே. 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 சுஜாதா மேம்? ஓகே. ம். சைலன்ட்டா இருப்பீங்க. ஓகே. ம். ஓகே. ஓகே. ஆமா. ஓகே. இப்போ எல்லாருமே ஜஸ்ட் கேமரா ஆன் பண்ணிட்டு கண்ண மூடிக்கோங்க. டேக் a டீப் breath. Slowly inhale, hold, exhale, hold. I am well balanced. I'm
conquered. I am at peace. I am at harmony. I am happy. I am joyful. I am spiritual. I am well balanced. I am believable. I am repeatable. I have no toxic positivity. I am actually positive. I am steady at my inner upgrade. I am learning and improving at my own pace. I grow wiser from every experience. I trust myself more with each decision I make. I am a healer with depth, discipline, and divine intelligence. My presence creates safety, clarity, and transformation wherever I go. I am becoming wealthy, peaceful, and powerful without sacrificing myself. Take a deep breath. Inhale the blessings. Exhale slowly. Okay, open your eyes. எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும்? பாசிட்டிவா ஃபீல் பண்றீங்களா? நியூவா புதுசா ஃபீல் பண்றீங்களா? ஃபீல் பண்றீங்கல்ல? இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்த பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது நமக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு கேப் இருக்கிறதா ரியலைஸ் பண்றீங்களா எல்லாரும் காமனா? கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லும்போது எல்லாத்துலேயுமே ஒரு காமனாலிட்டி இருந்தது. பாசிட்டிவை தான் நீங்கள் நெகட்டிவாகவும் பார்க்குறீங்க, நெகட்டிவை தான் பாசிட்டிவாகவும் பார்க்குறீங்க. சிலரால் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டையுமே வந்து ஃப்ளோவியாக சொல்ல முடியல. இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு ஒரு 3 நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். ஜஸ்ட் கண்ணை மூடி அதை காதால் கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லுங்கள். க்ளோஸ் யுவர் ஐஸ். Take a deep breath. I am not good enough yet. I am not good enough yet. I keep making the same mistakes. I keep making the same mistakes. Others are doing better than me. Others are doing better than me. I'm not doing enough compared to others. I keep repeating the same mistakes. I don't trust myself fully yet. I have been carrying responsibilities that were never meant to be mine. I often doubt my worth when results take time. I overgive until I feel depleted, then blame myself for being tired. எப்படி இருக்கு? ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அழுத்தம் இருக்க மாதிரி இருக்கு? ரொம்ப க்ளோஸா இருக்கா? கனெக்டடா இருக்கா? உங்களை பத்தி பேசுற மாதிரி தெரியுதா? உங்களை பத்தி பேசுற மாதிரி இருக்குல்ல?
ஓகே. பாலா மேம்க்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது டயலாக்ஸ். எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஓகே. நிர்மலா மேம்க்கு எப்படி இருக்கு? ரியாக்ட் ஆச்சு. ஓகே. சுஜாதா மேம்க்கு எப்படி இருக்கு? நம்மள பத்தி அப்படியே அதாவது பாசிட்டிவா எழுதும்போது அப்படி தோணல. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. கலை சார் வந்து 50-50 இருக்காரு. பட் ஆல் அதர் 3 லேடீஸ் இல்ல இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இவங்கள மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆகலைன்னு சொன்னீங்கல்ல செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அதான் நீங்க வந்து 50-50ல இருக்கீங்க. பட் ஜென்ரலா லேடிஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓவர் கிவிங், தே சாக்ரிஃபைஸ். அப்போ நம்மள பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அஃபர்மேஷனை இப்ப நான் சொன்னது எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல சொன்னது ஏன் உங்களுக்குள்ள டீப்பா போகக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு செகண்ட் ஜஸ்ட் நான் வந்து டெம்பரவரியா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கொடுத்தேன். நெகட்டிவ் கேட்கும் போது நமக்கு எவ்வளோ வந்து க்ளோஸா இருக்கு, நம்மளை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு, ஈஸியா இருக்கு. அப்ப என்னன்னா நம்ம நம்மள விக்டிமா மாத்தி இந்த மாதிரி கதை தான் ரிப்பீட்டேட்டிவா சொல்லிட்டு இருக்கோம். we are not good enough, ஆல்ரெடி நம்ம செஞ்ச தப்ப திருப்பி திருப்பி செய்றோம், we are over giving. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். என்னன்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லும் போது நமக்கு தூரமா டிஸ்டண்டா தெரியுற விஷயங்கள் நெகட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லும் போது க்ளோஸா தெரியுது. ஸோ நீங்க எல்லாருமே கோவப்படுறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பட் உங்க கோவம்ங்கிறது நாட் த ஆக்சுவல் டயக்னோசிஸ், நாட் த ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட். உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த 3 அதர் எமோஷன்ஸ் தான் உங்களோட ஐஸ்பர்க் கான்செப்ட்ல கோவத்தை வெளியில கொண்டு வருது. ஸோ இந்த 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 பர்டிகுலர் கேட்டகரியில நம்ம மீட் பண்ண போற பேஷண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இதே கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். அனலைசிங் தேர் சோர்ஸ் ஆஃப் ஆங்கர் அண்ட் ட்ரீட் அக்கார்டிங்லி. ஸோ வெளியில பார்க்க போனா அவங்க ஈகோயிஸ்டிக்கா தெரியலாம், கோவமா தெரியலாம். பட் அன்கான்சியஸ் லெவல்ல நீங்க பார்க்க போகும்போது அவங்களோட கோவத்துக்கு வந்து உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சாரி ஸோ ஏதோ ஒரு எமோஷனோட ஒரு சப்ரெஷன், அந்த சப்ரெஷனோட அவுட்கம் வார்னிங் தான் வந்து உங்களோட இந்த ஆங்கர் அப்படிங்கிற ஒரு எமோஷன். ஸோ வாட் யூ see இஸ் நாட் வாட் யூ ஹீல். நம்ம என்ன பார்க்குறோமோ அதை நம்ம ஹீல் பண்ண போகிறது இல்லை. நம்ம என்ன பார்க்குறோமோ அதுக்கான இன்டர்னல் காரணத்தை தான் நம்ம ஹீல் பண்ண போகிறோம். அபவ் த சர்ஃபேஸ் நம்ம கண்ணுக்கு விசிபிளாக தெரிகிறது வந்து ஆங்கர், இரிட்டேஷன், கண்ட்ரோல், கம்ப்ளைண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் அம்மா வந்து அப்பாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இல்லை பசங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இரிட்டேட் ஆகிடுறாங்க, கோவப்படுறாங்க, மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் உள்ள சர்ஃபேஸில் ஹிடனில் பார்த்தீங்கன்னா பயம், கில்ட், ரிசன்மெண்ட், ஷேம், ஓல்ட் ட்ராமா. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம இந்த ஃபியர், கில்ட், ரிசன்மெண்ட், ஷேம் அண்ட் ஓல்ட் ட்ராமாவை தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த ஆங்கர், இரிட்டேஷன், கண்ட்ரோல் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போகுது. ஃப்ளவர் ரெமெடிஸ் ஒர்க் அண்டர் வாட்டர். நம்ம கொடுக்குற மருந்து வெளியில தெரியிற அந்த பீக்குக்கு மட்டும் இல்லாம தண்ணிக்குள்ள மேம் இந்த ஸ்லைடுக்கு பிஃபோர் ஸ்லைடு. ஓகே மேம், இதோ வைக்கிறேன். ஓகே ஓகே மேம். யா. ஸோ 90% ஆஃப் த எமோஷன் அண்டர் வாட்டர்ல இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாம இருக்கு, யாரும் கவனிக்க முடியாம இருக்கு, அதை பத்தி யாரும் பேசாம இருக்காங்க. அன்சீன், அன்ஃபெல்ட், unspoken. If you treat only what is visible,
the iceberg does not melt, it just float and it's again. இப்போ நீங்கள் கோவத்துக்காக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சூப்பர்ஃபிஷியலாக பார்த்துட்டு மருந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் மேலே இருக்கிற அந்த கோவம் மட்டும் கரையும், திரும்ப அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சோர்ஸ் இருக்கிறதுனால திரும்ப அது வெளியில் வந்துடும். ஸோ வென் யூ கிவ் அ பெர்மனெண்ட் ஹீலிங், நம்ம இந்த ஆனியன் லேயர் மாடலில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஃபார் சப்ரெஸ்ட் எமோஷன். வாட் இஸ் ஆனியன் லேயர்? ஃபிசிக்கலாக அவங்க வெளியில் காட்டுறது, அதுக்குள்ளே இருக்கிற அந்த பர்சனல் காரணம், அதுக்குள்ளே இருக்கிற எமோஷ்னல் காரணம். ஸோ எமோஷ்னலாக ஒருத்தருக்கு வந்து கண்டென்மெண்ட், ஃபோக்கஸ், க்ரியேட்டிவிட்டி, இண்டிபெண்டன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, பர்சனலாக வந்து அவங்க மணி, டெசிஷன், கம்யூனிகேஷன், ரிலேஷன்ஷிப், ஒர்க், டிஸ்ட்ராக்ஷன் இதில் எல்லாம் சாதிச்சிருப்பாங்க. அப்போது ஃபிசிக்கலாகவும் அவங்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஹாப்பியான பர்சனாக இருப்பாங்க. ஒருவேளை அவங்களோட ஃபோக்கஸில், க்ரியேட்டிவிட்டியில், இண்டிபெண்டன்ஸில், கண்டென்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அது அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸாக, ஒர்க்காக, ரிலேஷன்ஷிப்பில், கம்யூனிகேஷனில், அவங்க எடுக்கிற முடிவில், அவங்களோட மணி எனர்ஜியில் எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அவங்க ஃபிசிக்கலாக நார்மலாக இருக்க மாட்டாங்க. ஃபிசிக்கலாக அப்படி நார்மலாக இல்லாதவங்க தான் உங்ககிட்ட பேஷண்ட்டாக வருவாங்க. ஒவ்வொரு எமோஷனுக்கு பின்னாடியும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கு. ஆங்க்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கர், ஃபியர்ஃபுல், பேட், சர்ப்ரைஸ்ட், ஹாப்பி, சேட், டிஸ்கஸ்டட் அப்படிங்கிறது சிம்பிளாக பார்க்க போகும்போது ஒரு 6 எமோஷன் தான். ஒரு 6 ஸ்மைலியில் நீங்கள் இதை பற்றி காமிச்சிடலாம். ஆனால் இந்த ஆங்கர் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த மாதிரி டிவிஷன்ஸ் இருக்கு. லெட் டவுன், humiliated, bitter, mad, aggressive, frustrated, distant, critical. அது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது லெட் டவுன்ங்கிறது பிட்ரேயல், ரிசன்ஃபுல், டிஸ்ரெஸ்பெக்டட், இந்த மாதிரி பல வகையான சிம்பிள் குட்டி குட்டி எமோஷன்ஸாக அது டீவியேட் ஆகுது. ஸோ அதனால தான் ஒரு எமோஷன் வெளியில் தெரியுது, ஒரு வார்னிங் லைட் தெரியுதுன்னா அந்த வார்னிங் லைட்டை மட்டுமே வச்சு நீங்கள் டிசைட் பண்ணாமல் டீப் லேயரில், ஆனியன் லேயர் மெத்தடில் நீங்கள் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட சிகிச்சை கொடுக்க வேண்டியது இருக்குது. வை ஹீலிங் டேக்ஸ் லேயர் நாட் ஃபோர்ஸ். அவுட்டர் லேயருங்கிறது ஒரு கோவமாக இருக்குது அப்படின்னா மிடில் லேயர் கண்ட்ரோலாக இருக்கலாம். அவங்கள வந்து ரொம்ப நாளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறது கூட அந்த கோவத்துக்கு காரணமாக இருக்கலாம். இன்னர் லேயர் பயம், குற்ற உணர்வு, ரிசென்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அடிப்படையில் அவங்க ரொம்ப காயப்பட்டவங்களா கூட இருக்கலாம். ஸோ வெளியில் ஒருத்தர் ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்க கெட்டவங்கன்ற முடிவை நம்ம எடுக்க முடியாது. அதுக்கான காரணத்தை பார்க்க போகும்போது அவங்க குழந்தையில பாதிக்கப்பட்டது கூட அந்த கோவத்துக்கு காரணமாக இருக்கலாம். அதனால தான் ஒரு ஆங்க்ரி சைல்டு அப்படிங்கிறத சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து அணுகும்போது எந்த பாதிப்புனால அந்த குழந்தைக்கு இந்த கோவம் வருது, சின்ன வயசுல அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ட்ராமா ஆயிருந்தது, கண்ணுக்கு நேராக அந்த குழந்தை பார்த்துருந்தா அந்த குழந்தை அந்த மாதிரி ஒரு ஆங்க்ரி சைல்டா, ஆங்க்ரி அடல்ட்டா, ஒரு வைலண்ட் அடல்ட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அதுக்கு ரொம்ப நம்ம டீட்டெயில்டு அந்த அனலைசிஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஹீலிங் ஃபெயில்ஸ் வென் வி ரஷ் த கோர். சில நேரங்களில் இந்த கோரை பார்க்காம அவசரப்பட்டு மேலே தெரிகிற விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் மருந்து கொடுக்கும்போது அவ்வளவா நம்மளால டீப் லேயரில் போய் சிகிச்சை கொடுக்க முடியறதில்ல. ஸோ சில பேஷண்ட் சத்தமாக சொல்லுவாங்க, சில பேஷண்ட் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ரெண்டுமே அவங்களோட வெளி மாஸ்க் தான். அதை எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அணுகுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த மலர் மருத்துவம் வந்து ஒவ்வொரு லேயரையாக ஹீல் பண்ணி அந்த பேஷண்ட்டோட நர்வஸ் சிஸ்டமை ஹீல் பண்ணுது. The broken alarm analogy, clinical and logical, heal with flower remedies. இந்த broken alarmங்கிறது என்னன்னா, ஒரு பிரச்சனை இருக்கும்போது, ஒரு இடத்துல ஃபயர் வரும்போது, அந்த ஃபயர் உள்ள பத்தி எரியுதுன்னா, நமக்கு வெளியில ஒரு ஃபயர் அலாம் வருதுன்னா, நீங்க போய் அந்த அலாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. எங்க ஃபயர் இருக்குன்னு தேடி அந்த சோர்ஸுக்கு நீங்க போய் அதை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுவீங்க. அதே தான் நம்ம இப்போ பேஷண்ட்ஸ் கிட்ட பண்ண போறோம். ஆங்கர் இஸ் an alarm, not the fire. Anger is equal to alarm, fire is equal to fear, guilt,
அண்ட் ரிசன்மெண்ட். when the alarm rings, நம்ம போய் அலாமே அடிச்சு உடைப்போம், நம்ம போய் ஃபயரை தான் தேடி பார்ப்போம். ஸோ கோவம் வரும்போது அது எந்த எமோஷ்னல் பெயினோட வெளிப்பாடாக இருக்குது. ஃப்ளவர் ரெமடிஸ் அப்படிங்கிறது வெறும் நம்ம அலாமை மட்டும் சைலன்ஸ் பண்ணாது, அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தீயையும் சேர்த்து குணப்படுத்தும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ த எமோஷன் தட் ஷவுட்ஸ் இஸ் நெவர் த எமோஷன் தட் நீட்ஸ் ஹீலிங். எந்த எமோஷன் சத்தமாக வெளியில் வருதோ அதுக்கு எந்த விதமான ஹீலிங்கும் தேவையில்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிற காயத்துக்கு தான் நம்ம மருந்து போடணும். ஸோ லெட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ். நம்மளோட நெக்ஸ்ட் செஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மொத்தமாகவே நம்ம 39 மலர் மருந்துகள் பார்த்தா மாதிரி 4 விதத்தில் நம்ம கிட்ட வர எல்லா பேஷண்ட்டோட ப்ராப்ளமே நம்ம பிரிச்சிடலாம். 4 ரூட் எமோஷன் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவோம். இதுதான் என்னோட சிக்னேச்சர் ஒர்க். நம்மக்கிட்ட வர எல்லா பேஷண்ட்டையும் நம்ம ஃபியர், கில்ட், கிரிட்டிசிசம், ரிசன்மெண்ட் அப்படிங்கிற 4 எமோஷ்னல் பேட்டர்னுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான காம்பினேஷன்ஸ் கொடுக்கும்போது உங்களால் ரொம்ப ஈஸியாக உங்ககிட்ட வர பேஷண்ட்டை மேட்ச் பண்ணி 4 வகையாக பிரித்து அவங்களுக்கான காம்பினேஷன்ஸ் கொடுத்து அவங்கள ட்ரீட் பண்ணிட முடியும். இந்த கான்செப்ட் புரியறதுக்காக தான் இவ்வளோ படிக்கிறீங்க. பட் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ளவர் ரெமடிஸ் டோன்ட் சேஞ்ச் பீப்புள், they dissolve the emotional programs running them. Why it's unique? ஏன் இது ரொம்ப யூனிக் அப்படின்னா, அட்வான்ஸ்டு ஃப்ளவர் ரெமடி பேரிங் லாஜிக்கில் நம்ம 7 ரெமடிஸ் லிஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுறோம் இல்லையா. 39 மருந்தையும் படித்து பார்த்துட்டு அதில் ஒரு 7 செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு காம்பினேஷன். ஆனால் அந்த 7 ரெமடிஸில் நம்ம ஃபைனலாக ஒரு லிஸ்ட் பண்ணும்போது அதில் 3 மருந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று ப்ரைமரி ரெமடி, அவங்களோட ரூட் எமோஷன் என்ன, அது ஃபியரா, கில்ட்டா, ரெசன்மெண்ட்டா, கிரிட்டிசிசமாங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு ப்ரைமரி ரெமடி இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு செகண்டரி ரெமடி இருக்கணும். இந்த செகண்டரி ரெமடி தான் அவங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன். இப்போ ஒருத்தர் கோவப்பட்டாங்கன்னா அந்த கோவத்துக்கான மருந்தை நம்ம கொடுக்கறது செகண்டரி தான். ஆனால் அதுக்கான ப்ரைமரின்றது அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்கறது. அப்புறம் 3ஆவதா நம்ம சப்போர்ட்டிவ் ரெமடின்னு ஒன்று கொடுப்போம். இந்த சப்போர்ட் ரெமடி எதுக்காகனா, அவங்க இப்போ ஒரு பிரச்சனையிலேருந்து மாறி நார்மல் ஆகும்போது அந்த டிரான்சிஷனுக்கு, அந்த ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ ரெமடி. அந்த ரெமடியை தான் நம்ம சப்போர்ட் ரெமடின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு காம்பினேஷன்லேயும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் 3 ரெமடி இருக்கணும். ப்ரைமரி ரெமடி, செகண்டரி ரெமடி, சப்போர்ட் ரெமடி. ப்ரைமரி ரெமடி ரூட் ப்ராப்ளம்காக, செகண்டரி ரெமடி பிஹேவியருக்காக, சப்போர்ட் ரெமடி அவங்களோட மாற்றத்துக்காக, அவங்களோட ஃபியூச்சருக்காக. இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு பேஷண்ட், உங்களை தவிர உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற உங்கள் பேஷண்ட் சென்டருக்கு வர, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒரு பேஷண்ட் எடுத்துக்கோங்க. யாருமே கிடைக்கலன்னா நீங்கள் தான் உங்களுக்கு பேஷண்ட். ஸோ என்ன பண்ணுங்க, அவங்களோட எமோஷன் என்ன ப்ராப்ளம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கு டாமினன்ட் எமோஷன் என்ன இருக்குது, ரூட் எமோஷன் என்ன இருக்குது, என்ன ரெமடிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கொண்டு வரணும். திஸ் இஸ் யுவர் அசைன்மெண்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கே செல்ஃபாக பண்ணிட்டு இருந்ததை தாண்டி அடுத்து நம்ம இன்னொருத்தருக்கு பண்ண ஆரம்பிக்கும் போது தான் யூ கேன் ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் ஃபார் ஆல் யுவர் பேஷன்ஸ். ஸோ இந்த ஸ்லைட் நோட் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபைனா அவங்க சொல்லுவாங்கல்ல சார், உங்களுக்கு எனக்கு கோவம் அடிக்கடி வருது, இல்லைனா நான் ஸ்மோக் பண்ணுறேன், நான் நிறைய மொபைல் பார்க்குறேன், எனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அவங்க என்ன ப்ராப்ளம் சொல்கிறாங்களோ அதை ஐடென்டிஃபைல எழுதிட்டு அதுக்கு என்ன டாமினன்ட் எமோஷன் இருக்குது, என்ன ரூட் எமோஷன் இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவங்க வெளியில் என்ன காமிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் இப்போ இந்த கிளாஸ் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, இந்த ஐடியா வச்சு கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது ஜஸ்ட் சஜஷன் தானே. நீங்கள் என்கிட்ட ஃபைனல் செக் பண்ணாமல் மருந்து கொடுக்க போகிறதில்ல. ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க ட்ரையலுக்காக.
ஓகே. இல்ல எமோஷன்ஸ் இப்ப நீங்க மலர் மருந்துக்காக உங்கள ஒரு பேஷண்ட் அப்ரோச் பண்ணும்போது, அவங்க உங்ககிட்ட எமோஷன்ஸையும் ஷேர் பண்ணிப்பாங்க. உங்ககிட்ட அவங்க என்ன சொல்றாங்க அண்ட் நீங்க இப்போ வந்து டு ஸ்டார்ட் வித் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூட எடுத்துக்கலாம். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸு, உங்களால யார அசஸ் பண்ண முடியுமோ அவங்கள நீங்க இப்போ ட்ரையலுக்கு எடுத்துக்கோங்க. பட் ஜென்ரலா இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நம்மகிட்ட ஆஸ் எ டாக்டரா ஷேர் பண்ணிக்கும்போது, அவங்க எமோஷன்ஸும் சேர்த்து தானே ஷேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு நெறைய கோவம் வருது. எனக்கு நெறைய பயம் இருக்கு. எனக்கு இன்டர்வியூ போணும்னா பயமா இருக்கு டாக்டர். எனக்கு அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அப்பதான் நீங்க இத அசஸ்மென்ட் பண்ண முடியும். ஸோ யாராவது ஒரு ட்ரையல் கேஸ் நீங்க இப்ப எடுத்துக்கோங்க. மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யார வேணா இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பேஷண்ட்ஸ்க்கு பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. டாமினன்ட்டா அவங்களுக்கு என்ன எமோஷன் இருக்கு, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத, நீங்க இன்னைக்கு கிளாஸ் படிச்சீங்க இல்லையா? அந்த ஐடியா வச்சு நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறீங்க. அண்ட் அவங்களுக்கு என்ன மருந்து குடுக்கலாங்கிற உங்களோட ஆப்ஷன்ஸையும் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. ஸோ பேஷண்ட்டோட நேமு, டீடைல், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபைல எழுதிட்டு, நீங்க என்ன எமோஷன் டாமினன்ட்டா இருக்கு, என்ன ரூட் எமோஷன் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் டாமினன்ட் வந்து ஆங்கர்ன்னு வச்சுக்கோங்க. ரூட் வந்து அவங்களுக்கு ஃபியர், கில்ட், ரெசன்ட்மென்ட்ல என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆங்கருங்கிறது நம்ம ஒரு அலார்ம்னு சொல்லிட்டோம். அது வந்து டாமினன்ட் எமோஷன் தானே தவிர, ரூட் வந்து வேற ஏதோ ஒண்ணு. அது என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப டாமினன்ட் எமோஷன் அவங்களுக்கு என்ன டாமினன்ட் எமோஷன் இருக்கோ வெளியில அதுதான் நீங்க எழுதணும். ம். இந்த மாதிரி இப்போ நீங்க ஆங்கர்னு எடுத்துக்கும் போது என்னன்னா அது வந்து ஈஸிலி போர்ட்ரேயல் எமோஷன். எல்லாருமே நம்ம கோவப்படுவோம். மனிதனாய் பிறந்த அனைவருக்குமே வந்து கோவம்ங்கிறது ஒரு காமனான ஒரு எமோஷன் இல்லைங்களா? கோவப்படாத மனிதர்கள் யார் இருக்கா? சிச்சுவேஷனல் டிபெண்டன்சி, அதாவது அந்த பெர்சன்டேஜ் இன்டென்சிட்டி. வீட்டுக்குள்ள கோவப்பட்டுக்கிறாங்க, தெரிஞ்சவங்க கிட்ட கோவப்படுவாங்க. இல்ல ஒரு சிலர் ரோட்ல வண்டியில இறங்கினா கூட இறங்கி சண்டை போடுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் இல்ல. ஸோ அப்போ வந்து என்னன்னா ஆங்கருங்கிறது ஒரு டாமினன்ட் எமோஷன். ஸோ அதை வச்சு ஒருத்தரோட எமோஷனல் பேட்டர்னை ஒர்க் பண்றது ஈஸி. மற்ற பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஃபியரு, கில்ட்டு, ரிசன்மெண்ட்டுங்கிறது நம்மளோட நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பேட்டர்னுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு பேஷண்ட் எடுத்து அசஸ் பண்ணுங்க. ஓகே? யா. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். எனி அதர் டவுட்ஸ்? இஸ் என்ன மேம் கேக்குறீங்க? அதான் மேம் இப்ப வெளியில வந்து உங்ககிட்ட பேஷண்ட் வந்து ஒரு எமோஷன் ஷேர் பண்றாங்க. ஓகே. இதுதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னு அவங்க சொல்றாங்கன்னா, அவங்களோட ரூட்டும் வந்து அதுதானா அப்படிங்கறத நீங்க வெரிஃபை பண்ண போறீங்க. ஹலோ. இப்ப இப்ப ப்ரீவியஸா நீங்க வந்து உங்களை வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்றதுக்கு கத்து கொடுத்தோம்ல. நீங்க இப்ப உங்களுக்கு இது வரைக்கும் செல்ஃபா பண்ணிருக்கீங்க. நீங்க இப்போ அடுத்த பேஷண்ட்டுக்கு பண்ண போறீங்க. நீங்க இப்ப உங்களையே கேள்வி கேட்டுக்கிட்டீங்க இல்லையா? நீங்க இப்ப அக்ரிமனில கேள்வி கேட்கும்போது, உங்களுக்கு அந்த மருந்து எந்தெந்த ஆங்கிள்ல இருந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி, ஒரு 11 கொஸ்டின்ஸ் குடுத்து உங்கள வந்து அந்த 11 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தோம்ல. இப்போ நீங்க பண்ண போறது என்னன்னா, நீங்க வந்து நாட் யூ ஆர் டூயிங் அ கம்ப்ளீட் அசஸ்மென்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, ஒரு பேஷண்ட் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க வந்து பிரியான்னு உங்களோட ஃபேமிலில ஒரு
ஸ்கூல் படிக்கிற 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பாப்பா இருக்கா, கொஞ்சம் சரியா படிக்க மாட்டேன்றா, லைக் இன்னும் மெமரி பவர் கம்மியா இருக்கு, அவள் கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கு நீ ஏதாவது மலர் மருந்து கொடுன்னு அவங்க பேரண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து கேஸ். ஓகே, அப்ப நீங்க பிரியா கிட்ட பேசும்போது பிரியா கிட்ட கேக்குறீங்க எதனால அவளால படிக்க முடியல, படிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கிறது, எக்ஸாம்ல போய் ரீப்ரொடியூஸ் பண்றது அவளுக்கு ப்ராப்ளமா இருக்கா, இல்ல அவளுக்கு படிக்கும் போது கான்சென்ட்ரேட் பண்றது, மெமரி பவர், இல்ல புரிஞ்சுக்கிறது, அதுக்கான ட்விட்டர் சப்போர்ட், இல்ல படிக்கிறதுக்கு வீட்ல அவளுக்கு சுச்சுவேஷன், இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கா நீங்க அசஸ் பண்றீங்க. அப்போ பிரியாங்கிற அந்த சைல்டு வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகுறா, அதிகமா கோவப்படுறா, எல்லார்கிட்டயுமே சண்டை போடுறா, பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போடுறா, டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போடுறான்னு உங்களுக்கு தெரியுது. ஓகே, அப்ப ஆங்கர் தான் வந்து அந்த பொண்ணோட டாமினன்ட் எமோஷன். ஆனா அந்த ஆங்கருக்குள்ள அவளுக்கு என்ன இருக்கு, பயம் இருக்கா, ஃபியர் இருக்கா, இல்ல கில்ட் இருக்கா, ரெசன்மெண்ட் இருக்கா, இதுதான் கண்டுபிடிக்க போறீங்க. இந்த மூணுல எதுன்னு நீங்க டிசைட் பண்றீங்களோ அதை வந்து நீங்க ரூட் எமோஷன்ல எழுதுவீங்க. டாமினன்ட்ங்கிறது அவங்க டிஸ்ப்ளே பண்றாங்க, ஏன்னா கோவப்படுறாங்கன்றது தான் டாமினன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்து அந்த கேஸை ஃபிகர் அவுட் பண்ண சொல்றேன். ரூட்டை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் பை டயக்னோசிஸ். நீங்க அவங்களோட பேட்டர்ன் கேட்கும்போது அவங்க சொல்லிடுறாங்க இல்லையா, அதாவது எனக்கு வந்துட்டு இந்த கோர்ஸே பிடிக்கல, இது படிக்கிறதுலேயே எனக்கு பயமா இருக்கு, இல்லை எனக்கு அப்பாவை பார்த்தாலே பயமா இருக்கு, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க ஆனால் என்னால் இதை படிக்க முடியலங்கிறதுனால எனக்கு குற்ற உணர்வா இருக்கு. இந்த மாதிரி அவங்க என்ன அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாங்கன்றது தான் ரூட். அந்த ரூட்டை இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னோட அந்த சிக்னேச்சர் பேட்டர்ன் கொடுத்து இதை ஈஸியாக ஆக்குறதுக்கு முன்னாடி உங்க எஃபர்ட்டால எவ்வளோ உங்களால கண்டுபிடிக்க முடியுதுங்கிறதுனால தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க எல்லாமே என்னையே கேக்குறீங்க. ஆஸ் அ மெடிக்கல் டாக்டர், ஆஸ் அ அக்யூபங்க்சரிஸ்ட், நீங்க என்னென்னலாம் கேள்விகள் உங்க பேஷண்ட்டை எத்திக்கலா கேட்பீங்களோ எல்லா கேள்விகளுமே நீங்க மலர் மருத்துவத்துல கேட்கலாமே. ஆஸ் அ தெரபிஸ்டா உங்களை அசஸ் பண்ண சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் அபவுட் ஃப்ளார் மெடிஸ் கிடைச்சிருக்குல்ல சார். மலர் மருத்துவம்ங்கிறது எமோஷன்ஸ்க்கு வந்து குணம் கொடுக்குது, சைக்கலாஜிக்கலா ஒருத்தரை வந்து குணப்படுத்த உதவி பண்ணுது. அப்போ ஒருத்தரோட பிரச்சனையை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, 39 மருந்து இருக்கு, நோ சொல்ல முடியல, இல்லைன்னா வந்து ஒருத்தருக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும், ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியில வரணும், மத்தவங்கள பத்தி கவலைப்படுறது, கோவப்படுறது, இப்படி எதுக்கு வேணா நம்ம வந்து மருந்து கொடுக்கலாம். பயமா இருந்தா நம்ம மிமுலஸ் கொடுக்கலாம், எதுவுமே புரியலனா ரெஸ்கியூ ரெமெடி கொடுக்கலாம்னு சொல்லி இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ட்ரெஷர் இருக்கு. ஓகே, இதை யாருக்கு பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இப்போ நான் டிசைட் பண்ண சொல்றேன். ஸோ எனி ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர் ஆர் நீங்க எனக்கு அந்த கேஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் கிளாஸோட தீம் என்னன்னா, நீங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு பேஷண்ட், அந்த பேஷண்ட்டோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க என்ன மாதிரி ஒரு லைஃப்ல இருக்காங்க, ஸ்கூல் படிக்கிறாங்களா, காலேஜ் படிக்கிறாங்களா, வேலைக்கு போறாங்களா, ரிட்டையர்டா, இல்ல சின்ன குழந்தையா, அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு இந்த எமோஷன் டாமினண்டா இருக்கு, அந்த எமோஷன் ரூட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற உங்களோட டயக்னோசிஸை நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பேட்டர்ன் கொடுக்க போறேன். ஓகே, கிளியர்? சார், மலர் மலர் மருத்துவத்தோட ட்ரிக்கே அதுதானே சார். இதுல எல்லாமே பண்ண முடியும், ஆனா கரெக்டா கண்டுபிடிக்கிறது தான் இதுல இருக்கிற ஒரு கீ. அந்த கீக்கு உங்களை கொண்டு போகணும். அந்த எப்படி சொல்றது, சிம்பிளஸ்ட் கீ கொடுத்து ஒரே ஒரு சாவி கொடுத்து இந்த பூட்டை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம டிஃப்ரெண்டா ஒரு 4-5 சாவி ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. ஓகே, ஆல் ரைட். நிர்மலா மேம், பாலா மேம், சுஜாதா மேம், ஆல் ஓகே? ஹோம்ஒர்க் புரிஞ்சிருச்சா? அப்படியா? நெக்ஸ்ட் வீக் பிரசன்ட் பண்ண முடியாதா? எல்லாருமே எல்லாருமே சேர்ந்த நோட் அவைலபிளா, இல்ல மேடம் வெக்கேஷனுக்கு பிரேக் தேவைப்படுச்சுன்னா நம்ம பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் செஷன் நம்ம திரும்ப கனெக்ட் ஆயிடலாம். நீங்க ஃபாத்திமாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டேக் அ கேஸ், மேபி 1 வீக்குங்கிறது நீங்க 2 வீக்ஸ் எடுத்து கூட யூ கேன் ஒர்க் ஆன். இப்பவே யார் பேஷண்ட்டுங்கிறத டிசைட் பண்ணிட்டு நீங்க ஒரு கேஸ் மினிமம் ஒர்க் பண்ணுங்க.
இஃப் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஒரு வாரத்துக்கு இன்னொரு வாரம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் கேன்சல் ஆகுதுன்னா ஒரு 2 கேஸ் இல்லை 3 கேஸ் கூட எடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்மளோட நெக்ஸ்ட் செஷன்ல நீங்க கேஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க எங்க லேக் ஆகுறீங்க, எங்க நம்மளோட அப்ரோச்சை மாத்திக்கணும் அப்படின்னு. ஓகே, ஹோம்ஒர்க் எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் டீட்டெயிலாக புரிஞ்சிருச்சு இல்லை நிர்மலா மேம், பாலா மேம்? எஸ், ஓகே, தென் ஆல் த பெஸ்ட். அப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் கேஸ் டேக்கிங் லெவலில் வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு கேஸ் எடுக்கிறீங்க, கேஸ் டேக்கிங் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் சூஸ் பண்ண மெடிசன்ஸ் எவ்வளோ அப்ராப்ரியேட்டாக இருக்குது அப்படிங்கிறத நாங்களாம் பார்க்க போகிறோம். ஓகே, எஸ் மேம். ஜென்ஷன் பற்றி மட்டும் சொல்லணுமா? ஜஸ்ட் 1 செகண்ட் மேம், ஒரு ஸ்லைட் எடுத்துக்கிறேன். ஜென்ஷன் வந்து யாருக்கெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து வெளியில ரொம்ப பாசிட்டிவா போர்ட்ரே பண்ணிட்டு உள்ளுக்குள்ள எல்லாம் ஹைட் பண்ணிக்கிற ஒருத்தருக்கு கிடைக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெடிசன் அது. ஆக்சுவலா இவங்களோட நேச்சர் அப்படின்னா மேம், ஜென்ஷன்ஸ் பீப்புள் வந்து ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்க. மேம் தெரியுதா? ஓகே, ஸோ ஜென்ஷன் ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் டிஸ்கரேஜ்மெண்ட் அண்ட் லாஸ் ஆஃப் ஃபெய்த். ஓகே, ஒருத்தர் நம்பிக்கை இழந்திருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு தோற்று போயிட்டு டிஸ்கரேஜாக இருக்காங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஜென்ஷன் கொடுக்கலாம். அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் லெவல். பொதுவாக ஒரு பெரிய வென்ச்சர் பண்ணிட்டு ஒரு செட்பேக் ஏற்படுறப்ப நமக்கு வந்து ஒரு ஜென்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். மேபி ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு லாஸ் ஆயிட்டாங்க, அவங்க ரொம்ப திறமையானவங்க, இன்னொரு தடவை ட்ரை பண்ணால் ஜெயிச்சிடுவாங்க, ஆனால் அது ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் ஜென்ஷன் கொடுக்கலாம். ஸோ டிஸ்கரேஜ்மெண்ட் ஆஃப்டர் அ செட்பேக். ஜென்ஷன் பீப்புள் லூஸ் ஹார்ட் வென் திங்ஸ் டோன்ட் கோ தியர் வே. இதுல என்ன ஒரு முக்கியமான பிரச்சனைனா, இவங்களுக்கு வந்து இவங்க நினைச்சபடி போகல, வேற ரூட்ல போகுதுன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் லைஃப்ல வந்து பல நேரத்துல நம்ம பிளானை விட காட்ஸ் பிளான் பெட்டரா இருக்கும், நம்ம பிளானை விட யூனிவர்ஸ் பிளான் பெட்டரா இருக்கும். ஸோ இவங்க வழியில தான் போகணும், டிலேஸ் இருக்கக்கூடாது, ஃபெயிலியர் இருக்கக்கூடாது. சின்ன அப்டக்கிள், ஒரு நார்மலான ஒரு தடை, ஆஃபீஸ் போகணும், ஒரு முக்கியமான மீட்டிங் போகணும், கார் காலையில் ஸ்டார்ட் ஆகலைன்னா கூட உடனே அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். ஐ வாஸ் ஹோப்ஃபுல் பட் நவ் ஐ ஃபீல் இட் ஓன்ட் ஒர்க். நான் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தேன், ஆனால் இனிமேல் அது ஒர்க் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறது. கீ சைன் வந்து ஈஸிலி டிசப்பாயிண்ட் ஆயிடுறது, டெம்ப்ரவரியா உடனே ஒரு சோகம், ஒரு பேட் நியூஸ் கேட்டாங்கன்னா உடனே ஒரு சோகம், ஒரு சக்சஸ் வந்துருச்சுன்னா அடுத்த ஃபெயிலியர் வந்துருமோங்கிற பயம், டவுட்டு. அப்புறம் இதனால என்ன பயன் இருக்கு, வாட்ஸ் த யூஸ், வாட்ஸ் த யூஸ், நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து என்ன பலன் இருக்கு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி என்ன பலன் இருக்கு அப்படின்ற சந்தேகத்தோடவே வேலை செய்யறது. ஒரு சின்னதாக முயற்சி பண்ணுவாங்க, உடனே அவங்களோட நம்பிக்கை குறைஞ்சிரும். நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உடனே அது செட்பேக் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டிப்ரெஷன் இல்லை, இது வந்து ஒரு சிச்சுவேஷனல் டிஸ்கரேஜ்மெண்ட் தான். ஸோ நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபியர் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷன் இல்லை தடை. ஜென்ஷன் பீப்புளுக்கு அவங்களுக்கு என்ன ஃபியர் இருக்கும்னா, ஃபியர் ஆஃப் ட்ரையிங் அகெயின். செகண்ட் டைம் ட்ரை பண்ணால் ஜெயிச்சிடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும், ஆனால் அது ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள எப்படி நீங்கள் வந்து லைக் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு 2-3 ஐவிஎஃப் அட்டென்ட் பண்ணி ஃபெயில் ஆகிட்டு உங்ககிட்ட வர பேஷண்ட்டு, கரியர் பிஸ்னஸில் பிளாக் இருக்கிற பேஷண்ட்டு, உங்கள் அக்யூப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஜென்ஷன் பேஷண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் ரெக்கவர் ஆவாங்க அவங்களோட இல்னஸ்லேருந்தே. ஸோ அவங்க ஹோப் வந்து குறையிறதுனால அவங்களோட ஹீலிங்குமே வந்து குறையும். ஸோ ஆஃப்டர் டயக்னோசிஸ் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும்போது, எக்ஸாம்க்கு அப்புறம், இன்டர்வியூக்கு அப்புறம், ஐவிஎஃப் ஃபெயிலியருக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜென்ஷன் கொடுக்கலாம். என்ன மாதிரி பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வரும், நீங்கள் ஜென்ஷன் மருந்து கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு ஃபெய்த், நம்பிக்கை ஏற்படும், பர்சிவரன்ஸ்,
inner optimism, emotional stamina. It didn't work. இது வரைக்கும் இது வேலை செய்யல அப்படிங்கிற தாட் வந்து இது வரைக்கும் வேலை செய்யல, இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஜென்ஷன் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஃபால், ஹூ டவுட் வெதர் ஸ்டாண்டிங் அப் இஸ் வர்த் இட். நம்ம திரும்ப எழுந்து நிற்கிறது வந்து வர்த்தா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் ஜென்ஷன் கொடுக்கலாம். எவ்ரி டிலே ஸ்ட்ரென்தன்ஸ் மை ஃபெய்த், ஐ மூவ் ஃபார்வர்ட் வித் குவைட் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷன் வந்து ஜென்ஷனை இன்ஹேல் பண்ணும்போது, உள்ள நம்ம கன்சியூம் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஜென்ஷன் இஸ் அ பியூட்டிஃபுல் மெடிசன் ஃபார் அச்சீவர்ஸ், ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு ப்ரூவ் ஆஃப்டர் டிஸ்கரேஜ்மெண்ட். நல்லா இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் இல்லாமல், ஒரு செட்பேக் இல்லாமல் ஒருத்தர் ஜெயிக்கவே முடியாது. லைஃப்பில் ஜெயிச்சவங்க எல்லாருமே 4-5 டைம்ஸ் ஃபெயிலியர் ஆனவங்க தான். செல்ஃபோன் கண்டுபிடிச்சதுலேருந்து, தெர்மாமீட்டர் கண்டுபிடிச்சதுலேருந்து, ஃப்ளைட் கண்டுபிடிச்ச வரைக்கும் எதுவுமே ஃபர்ஸ்ட் அட்டம்ஸ் கிடையாது, மல்டிபிள் ரிப்பீட்டேட்டிவ் அட்டம்ஸ் தான். அந்த டைம்ல ஒருத்தருக்கு ஜென்ஷன் தேவை. கிளியர் மேம்? ஓகே, யா சார். ஆமா, எல்லா 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 39 மெடிசன்ஸ்க்கும் நான் உங்களுக்கு கொஸ்டினர்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த மருந்துகள் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி பேஷண்ட்டோட ரூட் காஸை கண்டுபிடிக்க 4 ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறேன். ஃபியரா, கில்ட்டா, ரெசன்மெண்டா, கிரிட்டிசிசமானு கண்டுபிடிக்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு 1 or 2, 3 கேசஸ் தெரிஞ்சாதான் நம்ம சொல்ல போற விஷயங்களை உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ ஒரு பேஷண்ட் பார்க்கும் போது என்ன ஸ்ட்ரகிள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் கலையரசன் சார் நம்ம கொடுக்க போறது எவ்வளோ ஈஸியா இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஆல் ரைட். ஆல் அதர்ஸ் நோ டவுட்ஸ், ரைட்? எனி டவுட்ஸ் நீங்க குரூப்ல போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வீக்கெண்ட். ஐ திங்க் இட்ஸ் அ லாங் வீக்கெண்ட். மேம், தன்னை பத்தி தானே, இப்ப அடுத்தவங்களை பத்தி நம்ம கவலைப்படும் போது நம்ம ரெட் செஸ்ட்நட் கொடுப்போம் மேம். தன்னை பத்தியே தானே ரொம்ப கவலைப்பட்டுக்கிறாங்க அப்படின்னா அதுல ஸ்டேஜ் இருக்கு மேம். ஜஸ்ட் கொஞ்சமா அந்த சூப்பர்ஃபிஷியலா மட்டும் இருந்தா கார்ஸ் கொடுத்தா போதும். நம்பிக்கையே இழந்துட்டாங்க, லைஃப் மேலேயே வந்து ப்ராப்ளம் இல்லாம சூசைடல் லெவலுக்கு போறாங்கன்னா ஸ்வீட் செஸ்ட்நட் கொடுக்கணும் மேம். எனக்கு இதுக்கப்புறம் வாழ்ந்து எந்த யூஸுமே இல்லைன்னு நினைச்சாங்கன்னா ஸ்வீட் செஸ்ட்நட், ஸ்வீட் செஸ்ட்நட். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஆல் த பெஸ்ட், மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நம்ம எப்படியும் நியூ இயர்க்கு அப்புறம் குள்ள திரும்ப மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாம் ஹாலிடே எடுத்துட்டு கனெக்ட் பண்ணிடுங்க சீக்கிரமா. ஓகே, தேங்க்யூ, பாய். யா